பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், இப்பதான் முதலமைச்சர் ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னாரு. மாணிக்கம் தாக்கூர் அடுத்து ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு. இந்த பிரச்சனை முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல தொடர்கதையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒன்ஸ் தேர்தல் ஆணையம் தேதி சொல்லிட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு முடிவு வரும். அதாவது ஒண்ணு காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே போறதுனால முடிவு வந்துடும். இல்ல அவங்க அனுசரிச்சுக்கிட்டு கொஞ்சம் சீட்டை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஒரு 5 சீட்டுக்கு தான் இது இவ்வளவு பஞ்சாயத்துன்னு சொல்றாங்க. அந்த 5 சீட்டை வாங்கிட்டு அவங்க அமைதியா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் மற்றபடி கூட்டணியில பங்கு நடக்கும், ஆட்சியில பங்கு அப்படின்றது வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஆட்சியில பங்கு இருக்கா இல்லையான்றது 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியா வரலன்னா வர கேள்வி. அதை நீங்க முன்கூட்டியே அது காங்கிரஸ் கேக்குது நாங்கள கூட்டணியில இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைத்து நீங்க பிரச்சாரத்துக்கு போனீங்கன்னா தமிழக மக்கள் நிராகரிப்பாங்க. அதே மாதிரி இப்ப நாளைக்கு பிஜேபியும் கேட்கும். நான் ஆல்ரெடி அவங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்டிஏ ஆட்சின்றாங்க, இவங்க கூட்டணியில ஆட்சி பங்குன்றாங்க. இது ரெண்டுமே தமிழகத்துல மக்கள் இதற்கு வாக்கு போட்டது கிடையாது. இந்த 2 கட்சிகளுமே தேர்தலில் நின்று இருக்கிறாங்க. அதாவது 25 சீட்டு நின்று இருக்கிறாங்க, 45 சீட்டு நின்று இருக்கிறாங்க, 60 சீட்டு கூட காங்கிரஸ் நின்று இருக்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது 60 சீட்டு நின்ன இடத்துல 50 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சதாவோ இல்ல பாஜக 25 சீட்டு நின்னும் போது 20 சீட்டு பாஜக ஜெயிச்சதாவோ வரலாறு சமீபமா இல்ல, பழைய வரலாறும் இல்ல. அப்போ தேசிய கட்சிகளுக்கு இங்க வாக்கு எண்ணிக்கை என்பது மக்கள் கிட்ட இல்லாத ஒண்ணு. ஆனா கூட்டணின்னு வரும்போது ஒரு 4% இல்ல ஒரு 10% வருதுன்னா அதை எதுக்கு விடுவானேன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் சேர்ந்து போகுது. இது திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னாலும் இதுதான் நிதர்சனம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலர் சொன்னாலும் அதுதான் எதர்சனம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது மக்கள் தான் முடிவு பண்றாங்க. மக்கள் நிறைய தேர்தலில் முடிவு பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கோ இல்ல பாஜகக்கோ ஆட்சியில பங்கு பெறுற அளவுக்கு அவங்க ஓட்டு போட்டது கிடையாது. இப்போ இந்த விவகாரம் காங்கிரஸுக்கும் தெரியும், ஆனாலும் சிலர் குழப்பம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறமா ட்வீட் போடுறாங்கன்னா அவங்க சொல்ல வர்றது மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டவங்களையா? ஆமா, அவங்களதான் சொல்றாரு. பிரச்சனைக்குரியவர்கள் அவங்கதான். அவங்க யார் சொல்றாங்கன்னா அவர் ராகுல் காந்தியோட ஒப்புதல் பெற்றுதான் பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்குங்க, அதிமுகல ஒரு சில பிரச்சனைகள் அண்ணாமலையால இருக்குன்னப்போ கூட்டணி வேணும்னா அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு விஷயத்த வச்சாங்க. இன்னைக்கு அது நடந்து போச்சு. ஆனா இங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் செல்வ பெருந்தகை தலையிட மாட்டாரு இல்லையா? அவர் எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்குது. ஜனநாயகம் எப்படி இன்னும் ஒரு 30 நாள் 40 நாள்ல தேர்தல் அறிவிப்பு வெளியில வரும். இன்னும் ஒரு 50 நாள்ல 2 மாசம் எலெக்ஷன் இருக்குன்னும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோ இந்த மாதிரி ஒரு பேசு பொருளே வரலையே கூட்டணியில பங்கு அப்படின்லாம். இப்ப புதுசா வருதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப காங்கிரஸ் நீங்க மற்ற மாநிலத்துல எல்லாம் என்ன பண்ணீங்களோ, நீங்க பீகார்ல பண்ணதையும் நீங்க மத்திய பிரதேசத்துல பண்ணதையும் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பண்ண பாக்குறீங்க. அதனால கூட்டணி கட்சிக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல நீங்க பண்றீங்க. அதனாலதான் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா இது தேவையில்லாத சிக்கலை உருவாக்குறாங்க அப்படின்னு இவங்களதான் சொல்றாரு. அதாவது இப்ப பேசிட்டு நாங்க பாஜக எதிர்ப்புல ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு நாளைக்கு எல்லாம் ஒன்னா போயிடுவாங்க டீ டிஃபன் சாப்பிட்டுட்டு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த பேச்செல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு போடணும்ன்றது ரொம்ப நல்லா தெரியும். அதனால இப்ப என்டிஏ கூட்டணி, என்டிஏ ஆட்சின்னு திமுக சாரங்க சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்ப அது அவங்களுக்கு தானா இப்ப வந்திருக்குது. அப்ப பிஜேபி ஆட்டி படைக்குதுன்னா இப்ப காங்கிரஸ் ஆட்டி படைக்க பாக்கிறது. இதுதான். அதனால இது திமுக தலைமையிலான ஆட்சி, அதிமுக தலைமையிலான ஆட்சி அப்படின்றதுல 2 திராவிட கட்சிகளும் உறுதியா இருக்கணும். ஏன் இருக்கணும்னா கடந்த கால வரலாறு அப்படி. அதுல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்க கூட்டணியில பங்கு தரோம், தேசிய கட்சியோட சேர்ந்து போறோம்னா நிறைய பிரச்சனைகள் தமிழக அரசியல்ல ஒத்து வராது. இது இப்படி மாணிக்கம் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ பேசுறது, இது கூட்டணியில இப்ப நாளைக்கு எல்லாரும் ஒன்னா வேலை பார்க்கணும், அந்த இடத்துல ஜெல்லா வாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே திரு ராஜகணப்பன் நினைக்கிறேன் ஒரு 2 பேர் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் குறிப்பிட்டாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாங்க. இப்போ மதுரை தொகுதி ஒரு தொகுதியை காங்கிரஸ் வாங்கணும் அந்த தொகுதின்றாங்க. அங்க மாவட்ட செயலரா திமுகல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற தொகுதியை நீங்க கோடிட்டு காட்டுமோ அவர் கண்டிப்பா கோவம் வரும். ஆல்ரெடி இப்போ மயிலாடுதுறை போன்ற மாவட்டத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் காங்கிரஸ்காரங்க வருவாங்க, நின்று சீட் எடுத்துட்டு போயிருவாங்க. இதே தொகுதி இந்த தொகுதி அவங்களுக்கு நேர்ந்தி விட்டுருக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர். இந்த மாதிரி ஒரு சில தொகுதி பேரெல்லாம் சொல்லியே சொல்றாங்க திமுக காரங்க. அவங்கள அந்த லோக்கல்ல கட்சிக்காரங்களுக்கு கோவம் வரந்தானே செய்யும். அவங்க நாளைக்கு நீங்க கூட்டணி தலைவர்கள் ஒன்னா போயிட்டாங்க. உதாரணத்துக்கு ஐயா திருமாவளவனும் விசிக தலைவர் திருமாவளவனும் ஐயா மருத்துவர் ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி வச்சாங்க. தலைவர்கள் மேடையா இருந்தாங்க, தலைவர்கள் ஒன்னா இருந்தாங்க, டீ டிஃபன் சாப்பிட்டாங்க, எல்லாம் நல்லபடியா போச்சு. ஆனா தொண்டர்கள் கீழே ஜெல்லாவிலே அந்த கூட்டணி ஒவ்வொரு கூட்டணியா போய் மக்கள் நல கூட்டணியில் தோல்வி தானே கிடைச்சது அவங்களுக்கு. அது மாதிரி ஆனா இது இப்ப தெரியாது ரிசல்ட். தேர்தல் முடிஞ்ச உடனே தான் நம்ம அது ஒரு முடிவு வர முடியும். தேர்தல்ல மக்கள்
ஒருவேளை ஒரு திராவிட கட்சிகள் ஓட்டை கம்மியா போட்டுட்டு தேசிய கட்சிகள் அது காங்கிரஸோ இல்ல பிஜேபிக்கு நிறைய சீட்டு போட்டு ஜெயிச்சு வச்சு விட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த பேசுபொருள் கரெக்ட். இல்லைங்க உங்களுக்கு நம்பர் கிடையாது, உங்களுக்கு மக்கள் ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்கல, அப்ப நாங்க உங்களுக்கு கொடுக்கணும் கூட்டணி, நாங்க உங்களுக்கு ஆட்சிக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் பண்ணணும்னா எங்களுக்கு பதவி கொடுங்க, மந்திரி சபை கொடுக்கறது நியாயம். முன்கூட்டியே அதை கேட்டுட்டு போனாங்கன்னா மக்கள் அதை நிராகரிப்பாங்க. அது முதல்வர் சொல்ற கருத்து கரெக்டான கருத்து தான். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.